ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த பகுதி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காமல் நம்ம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். 2-3 நாளைக்கு அப்புறம் நான் எல்லாமே சரியாயிடும் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருந்தேன். ஏன்னா ஒரு விஷயம் சரியாகணும் அப்படின்னு நம்ம நினச்சோன்னா அதுக்கு நம்ம முயற்சி பண்ணால் மட்டும்தான் சரி பண்ண முடியும். ஆனால் அதை விட்டுட்டு நம்ம தேவையில்லாத விஷயங்களை முன்னாடி உள்ள விஷயங்களை பேசிக்கிட்டே இருந்தோம்னா நம்மளால் எதுவுமே செய்ய முடியாது அப்படிங்கிறது தான் ஒரு முக்கியமான ஒரு இதாக இருந்தது. அதனால் எதை பற்றியும் நம்ம அதெல்லாம் பற்றி கேர் பண்ணிக்காமல் நம்மளுக்கு என்ன தோணுதோ அதை செஞ்சுட்டு நம்மளால் என்ன முடியுதோ அதை நம்ம அடுத்தடுத்த இதை நோக்கி போயிட்டு இருந்தால் மட்டும்தான் சரியான ஒரு இது பண்ணிக்கிட்டு போயிட்டுருக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி நான் யோசிச்சுட்டு இருந்தேன். 2-3 நாளைக்கு அப்புறம் சரி எல்லாம் சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அத்தைக்கிட்ட சொன்னேன். இது மாதிரி தான் நீங்கள் எதை பற்றியும் நினைக்காதீங்க, காசுக்கு நம்ம ரெடி பண்ணிக்கலாம், அதை பற்றி எதையும் யோசிச்சுக்கிட்டு இருக்க வேண்டாம் அத்தை அப்படின்னு. இருந்தாலும் அவங்க என்கிட்ட சொல்லிக்கிட்டே தான் இருந்தாங்க. இல்லை, அந்த பணத்துக்காக தான் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, எப்படியாவது கொடுத்துடணும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்கா அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருந்தாங்க. நான் சொன்னேன், அதெல்லாம் நீங்கள் ஏன்த்த பேசுகிறீங்க, அதெல்லாம் ஒன்றும் கவலைப்படாதீங்க, எதா இருந்தாலும் நம்ம பார்த்துக்குவோம். முடிஞ்ச அளவுக்கு நம்மளால் என்ன செய்ய முடியுதோ அதை நம்ம அடுத்தடுத்தது தான் நம்ம நோக்கி போயிட்டுருக்கணும். அதுக்கு இடையில் நம்மளால் இப்போதைக்கு ஒன்றும் செய்ய முடியாத மாதிரியான சூழ்நிலையில் தானே இருக்கிறோம் அப்படின்னோடனே, அதெல்லாம் உண்மைதாம்மா, நான் இல்லைங்கலை, ஆனால் நமக்குன்னு ஒரு இது வேணும்ல, அப்படி இருந்தால் மட்டும்தானே நம்மளால் எதாக இருந்தாலும் இப்போதைக்கு நம்ம செய்ய முடியும், பண்ண முடியும் அப்படின்னோடனே, அதுவும் உண்மை தான், நான் இல்லைங்கலை, ஆனால் நம்மளுக்கு இப்போதைக்கு கொஞ்சம் மனசு கொஞ்சம் ரிலாக்ஸாக நம்ம ஒரு சில விஷயங்களை பண்ணிக்கிட்டு இருக்கிறதுக்கான இதுங்கிறது நம்மளுக்கு வேணும்ல அத்தை அப்படின்னோடனே, ஆமாம்மா அதெல்லாம் உண்மைதாம்மா, நான் இல்லைங்கலை, இருந்தாலும் நம்ம பணத்துக்கு எப்படியாச்சும் ரெடி பண்ணி நம்ம இது பண்ணிடுவோம், அதுதான் நம்மளுக்கு கொடுத்துட்றது தான் நல்லது அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே, ஆமாம்மா அதெல்லாம் நான் ரெடி பண்ணிடுறேன், நீங்கள் அதை பற்றி ஒன்றும் கவலைப்பட்டுட்டு இருக்க வேண்டாம், நான் அப்படியாச்சும் ரெடி பண்ணிடுறேன் அப்படின்னோடனே, சரிம்மா அப்படியாச்சும் ரெடி பண்ணுறதுக்கு பாரு, நம்மளுக்கு இருக்கிற விஷயங்களை நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பார்த்து இது பண்ணிக்க வேண்டியதான் அப்படின்னோடனே, ஆமாம் அதெல்லாம் உண்மை தான், நம்மளால் முடியும் அப்படிங்கிறத நம்ம முடிஞ்ச அளவுக்கு நம்மளுக்கு இது பண்ணிக்கிட்டு ஓட்டிக்க வேண்டியதா அப்படின்னோடனே, ஆமாம் அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் அதை பற்றியெல்லாம் ஒன்றும் கவலைப்பட வேண்டியதில்லை, எதாக இருந்தாலும் நம்ம முடிஞ்ச வரைக்கும் நம்மளுக்கு சரியாக இது இருக்கா என்னங்கிறத பார்த்துக்கிட்டு நம்ம இது பண்ண வேண்டியதான் அப்படின்னோடனே, ஆமாம் அதெல்லாம் ஓகே தான், நம்மளுக்கு அடுத்த கட்டத்துக்கு நம்ம எடுத்துகிட்டு போகிறதுக்கு நம்மளுக்கு ஒரு சில விஷயங்கள் துணையாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் நான் நினைக்கிறது அப்படின்னோடனே, சரி அந்த துணையாக இருக்கிற விஷயங்களை யோசிச்சுக்கிட்டு நம்ம இது பண்ணிக்கிட்டு இருக்காத, பார்த்துக்கலாம், நம்மளுக்கு சரியான ஒரு இது வேணும் அப்படிங்கிறது தான் எனக்கு ஒரு மனசுக்குள்ளே ஒரு விஷயமா பட்டுக்கிட்டு இருந்தது அப்படின்னோன்னு, சரி அதெல்லாம் நீ இப்போதைக்கு சொல்ல வேண்டாம், முடிஞ்ச அளவுக்கு நம்மளால் என்ன செய்ய முடியுதோ அதை நம்மளுக்கு கரெக்டான ஒரு வேலை நம்மளுக்கு கிடைக்குதா அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கணும், பண்ணணும், எனக்கு அதுதான் மனசுக்குள்ளே ஒரு படுற விஷயமா இருக்குது அப்படின்னோடனே, ஆமாம் அதெல்லாம் உண்மை தான், நம்ம இல்லைங்கலை, அந்த உண்மையான விஷயங்களை நம்ம எடுத்துக்கிட்டு அடுத்தடுத்த இதை நம்ம நோக்கி போயிட்டுருக்கிறது தான் நம்மளுக்கு ஒரு இது அப்படிங்கிற மாதிரி அவங்க சொன்னாங்க. இருந்தாலும் அந்த நேரத்தில் இது கிடைக்கல அப்படிங்கிறதுக்காக நீங்கள் கவலைப்பட்டுக்கிட்டு இருக்க வேண்டாம், எது கிடைக்குதோ அதை எடுத்துக்கிட்டு அடுத்த இதை விஷயத்த நம்ம நோக்கணும், அப்படி இருந்தால் தான் மட்டும்தான் நம்மளுக்கு இது கரெக்டான வேலை நம்மளுக்கு இது பண்ணுறதா இருக்கும் அப்படின்னோடனே, ஆமாம் அதெல்லாம் புரியாத விஷயங்களை நம்ம புரியாமே இருந்துட்டு போட்டோம், அவங்களுக்கு நம்ம தெரியப்படுத்திக்கிட்டு இருக்க வேண்டிய அவசியங்கிறது கிடையாது, தெரியப்படுத்தணும் அப்படின்னா நம்மளுக்கு தெரியாத விஷயத்த தான் நம்ம இது பண்ண மாதிரி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லிகிட்டு இருந்தாங்க.